சிறை கைதிகளும் மனிதர்களே என்ற மகுட வாசகத்தை மனதில் வைத்தாவது சிறையில் வாடும் தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்குமாறு මට සතියක් ලබා දෙන්න ගරු මන්ත්‍රීතුමනි මා මේ පිළිතුර கதிர்காம தம்பி சிவகுமார் விக்னேஸ்வரநாதன் பார்த்திபன் ඒ නම් ටික මට අද දිනේදී ලැබෙන්න සලස්වන්න கௌரவ சபாநாயகர் அவர்களே நான் பாராளுமன்ற நிலையற் கட்டளை 27/2 கீழ் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கௌரவ தர்சன நாணயக்கார அவர்களை இன்று கேட்பதற்கு தமிழ் இளைஞர்கள் பலர் இலங்கையின் சிறைச்சாலைகளில் நீண்ட காலமாக அரசியல் கைதிகளாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களின் குடும்பங்கள் கண்ணீருடனும் கவலையுடனும் அவர்களின் வரவுக்காக காத்திருக்கிறார்கள். தாயை இழந்த நிலையில் தந்தை பல ஆண்டுகள் சிறையில் இருக்க தாய் தந்தை இருவரும் அரவணைப்பு இல்லாமலே பல பிள்ளைகள் தமது பெற்றோரின் விடுதலைக்காக தவம் இருக்கிறார்கள். இந்த நாட்டின் இன ஒற்றுமை, மாற்றம் வேண்டிய புதிய சிந்தனை, சுத்தமான இலங்கை உள்ளிட்ட மகுட வாசகங்களுள் சிறை கைதிகளும் மனிதர்களே என்ற மகுட வாசகத்தை மனதில் வைத்தாவது பல ஆண்டுகளாக சிறையில் வாடும் தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்குமாறு அவர்தம் உறவுகள் நீண்ட காலமாக நம்மிடம் கோரி வருகின்றனர். அதில் ஒன்று, தற்போது எத்தனை தமிழ் அரசியல் கைதிகள் சிறையில் உள்ளனர்? இரண்டாவது, மேற்படி தமிழ் அரசியல் கைதிகள் எந்தெந்த சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர்? 3, இவர்கள் எப்போது விடுதலை செய்யப்படுவார்கள்? 4, மனிதாபிமான அடிப்படையிலோ ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் அடிப்படையிலோ இவர்களை விடுதலை செய்ய முடியுமா? ගරු මන්ත්‍රීතුමනි ඉතාම කාලෝචිත සහ වැදගත් ප්‍රශ්නයක්. ඒ නිසා මා උත්සාහ කළා අද දිනේදීම ගරු ඔබතුමාට මේ පිළිතුරු ලබා දෙන්න. කෙසේ වෙතත් අපේ කාලය මොකද ඊයේ ලැබුණම කාලය පොඩ්ඩක් දත් එකතු කරගන්න මදි වුණා. විශේෂයෙන්ම අධිකරණ අමාත්‍යාංශයේ වැය ශීර්ෂයට විවාදයට ගන්න නිසා මගේ කාර්ය මණ්ඩලය ගොඩාක් මේ වැඩ අධික වෙලා තිබෙනවා. මට සතියක් ලබා දෙන්න ගරු මන්ත්‍රීතුමනි මා මේ පිළිතුර අනිවාර්යයෙන්ම සම්පූර්ණ වශයෙන් ලබා දෙන්න සතියක කාලයක් ඉල්ලා හිටිනවා. கௌரவ அமைச்சர் அவர்களே, உங்களுடைய கோரிக்கைக்கு நான் தலை சாய்க்கிறேன். ஆனால் இதில் ஒரு மேலதிகமாக ஒரு விடயத்தை நான் சேர்க்க விரும்புகிறேன். மிக முக்கியமாக கதிர்காம தம்பி சிவகுமார், விக்னேஸ்வரநாதன் பார்த்திபன், கிருஷ்ணசாமி ராமச்சந்திரன், சண்முகலிங்கம் சூரியகுமார், ஜான்சன் கொலின் வெலண்டினோ, சச்சிதானந்தம் ஆனந்த சுதாகர், ஏஎச் உமர் ஹத்தாப், தங்கவேலு நிமலன், செல்வராஜா கிருபாகரன், தம்பி ஐயா பிரகாஷ், இவர்கள் கிட்டத்தட்ட இதிலே 2 பேர் 30 வருடங்கள், 3 பேர் 17 வருடங்கள், ஒருவர் 22 வருடங்கள், 4 பேர் 16 வருடங்களாக சிறையில் இருக்கிறார்கள். தயவு செய்து மனிதாபிமான அடிப்படையில் நான் உங்களை கேட்டுக்கொள்வது, நீங்கள் விடையளிக்கும் பொழுது இவருடைய விடுதலை தொடர்பாகவும் அதிக கரிசனை செலுத்தி உங்கள் விடையை தருமாறு தயவாக கேட்டுக்கொள்கிறேன். ගරු මන්ත්‍රීතුමනි ඒ නම් ටික මට අද දිනේදී ලැබෙන්න සලස්වන්න. එය අද දින නම් ලැබෙන්න සැලසුවොත් මම ඒකට විශේෂ අවධානයක් යොමු කරන්නම්. ඒ අනුව මම පිළිතුර දෙන්න. பட்டியல்கள், சிறை கைதிகள், நீண்ட காலம் சிறையிலே உள்ள அரசியல் கைதிகளுடைய பட்டியலையும் குரலற்றவர்களின் குரல் என்கிற அமைப்பு வெளியிட்ட கடிதமும் அந்த பட்டியலையும் சபாபீடத்துக்கு சமர்ப்பிக்கிறேன். அதனை அமைச்சருடைய கவனத்திற்கும் சேர்த்து சமர்ப்பிக்கின்றேன்.